Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்சுவல் பேஸ்டு ப்ராப்ளம் தான். ஸோ கேள்வி பார்த்தீங்கன்னாவே என்னடா இது பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு திங்கிங் தான். பார்த்தீங்க அப்படின்னா the voltage over a cycle ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வேரிஸ். ஸோ அப்போ v sin omega t எதுல 0 to pi by ஒமேகால v sin omega t. அடுத்து இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா minus v0 sin omega t எதுல பாத்தீங்கன்னா pi by omega 2 pi by omega. So இந்த டைம் இன்டர்வல்ல என்னோட வோல்டேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா வேரி ஆகுது. So the voltage over a cycle varies as v0 sin omega t ல இருந்து minus v0 sin omega t ஆ மாறுது. So total time பாத்தீங்கன்னா 0 ல இருந்து 2 pi omega. இதுதான் நமக்கு வந்து கொடுத்திருக்கிற டேர்ம். இப்போ என்ன கேக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா the average value of voltage over one cycle. அப்போ ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு என்ன வோல்டேஜ் வந்து இருக்க முடியும் ஆவரேஜா அப்படின்றது நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி. சோ அப்ப பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஈஸியா இத முடிச்சிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். சோ நம்ம வந்து v average, right? So we need average voltage. அப்ப என்ன பண்ண போறோம், இந்த ஓவரால் வோல்டேஜை ஆட் பண்ணி டோட்டல் டைமால டிவைட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ டோட்டல் டைமால டிவைட் பண்ண போறோம். சோ இப்போ என்னுடைய இன்டகிரேஷன் பார்ட் பாத்தீங்கன்னா from இங்க 0 ல இருந்து 2 pi ஒமேகா வரைக்கும் என்னுடைய வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது, ஃப்ளக்சுவேட் ஆகுது with respect to time. அப்போ v dt upon total time என்னது, அது 0 to 2 pi ஒமேகா, right? So 2 pi by ஒமேகான்றது என்னுடைய டோட்டல் டைமா இருக்கு. சோ இத நான் அப்படியே கால்குலேட் பண்ண போறேன். அப்போ எனக்கு வோல்டேஜ் எங்க இருக்கு, v sin omega t ன்றது 0 ல இருந்து pi ஒமேகா வரைக்கும், minus v0 sin omega t அப்படின்றது வந்து pi by omega 2 pi by omega. அப்போ எனக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா. அப்போ எனக்கு 0 to pi by ஒமேகால v0 sin omega t, right, with respect to time dt plus இன்னொரு பார்ட் வந்து அதே தான் எனக்கு they said pi by omega இல்லையா, pi by omega கொஞ்சம் சின்னதா எழுதிருக்காங்க. pi by omega ல இருந்து 2 pi by omega பாத்தீங்கன்னா minus of v0 sin omega t dt. இதோட ஓவரால் டைம் பாத்தீங்கன்னா என்னது, எனக்கு 0 to 2 pi by omega தான். சோ இது இன்டகிரேட் பண்ணா t மட்டும் இருக்கும். அப்ப t upper limit minus lower limit. upper limit என்ன, I just write here. So இது இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆயிடும், that becomes வெறும் t தான். upper limit வந்து 2 pi by omega and then lower limit. upper limit minus lower limit which is 2 pi omega minus 0. அப்ப ஜெனரலா I am writing that as 2 pi by omega. இது pi இல்லையா, 2 pi by omega. So நான் அதை அப்படியே இங்க எழுதிட்டேன். So எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து I'm going to integrate. அப்ப sin integrate பண்ணும்போது when you integrate sin that becomes minus cos theta. integrate பண்ணும்போது அப்ப எனக்கு omega t அப்படினு இருக்கு. அப்போ minus cos omega t upon omega அப்படின்றது நமக்கு வரும். அப்போ how I can write this, எனக்கு இந்த omega 2 pi நான் அப்படியே நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துட்டேன், ரைட்? இது அப்படிதான் வரும், 2 pi by omega, omega by 2 pi தான் வரப்போகுது. அப்ப இத நான் எப்படி எழுதலாம், v0 அந்த sin என்ன ஆயிடுச்சு, minus of cos omega t upon omega, இன்டர்வல் என்னது 0 ல இருந்து pi by omega first half, then plus இந்த part I'm going to integrate. So if I do so minus v0, அப்போ இது என்ன ஆயிடும், again that becomes minus of, so minus of cos omega t upon omega. இதோட லிமிட் பாருங்க, எனக்கு வந்து pi by omega ல இருந்து 2 pi by omega. சோ இது நமக்கு வந்து கேள்வியில கொடுத்திருக்கிற டேர்ம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த v ஒமேகாவை ரெண்டு இடத்துல இருந்து காமன் எடுக்கலாம். v ஒமேகாவை நான் அப்படியே காமன் எடுக்கலாமா? அப்ப என்ன எழுதலாம், omega by 2 pi v by omega, அதாவது v0 by omega வை நான் காமனா எடுக்கலாம். அப்ப அப்படி காமனா எடுத்தா என்ன ஆயிடும், எனக்கு இங்க நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா v omega எடுத்தாச்சு, இந்த மைனஸ் சைன் மட்டும் உள்ள போயிடுச்சுன்னா that becomes plus.
அப்ப v0 omega ரெண்டு இடத்துல எடுத்துட்டேன். அப்ப இங்க minus cos அப்படினு இருக்கு. So minus cos omega t மட்டும் இருக்கு. So minus cos omega t மட்டும் நான் என்ன பண்ண போறேன் upper limit. அப்போ cos pi becomes minus 1 இல்லையா? So that becomes minus 1 right? அப்ப நான் அதை அப்படியே எழுதுறேன் minus 1 cos pi becomes minus 1. So அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த lower limit இருக்கு. So minus of cos 0 degree becomes 1. So minus of, so that becomes 1. புரியும் நினைக்கிறேன், தெளிவா தான் இருக்கு ரைட். So அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா we have taken f cos right. So v0 இந்த minus இருக்கு. So upper limit minus of lower limit, upper limit minus 1, lower limit in the term right. Yes, so இத நான் இங்க எழுதியாச்சு. So அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த term. So இந்த term பாத்தீங்கன்னா என்னது, எனக்கு அதே v omega not வெளிய எடுத்தாச்சு. You have the other term which is cos. Upper limit cos 2 pi becomes again that is 1 and then cos pi becomes minus 1. அப்ப இங்க ஒரு minus இருக்கு, minus and minus becomes plus 1. கரெக்ட்டா? சோ அப்போ எனக்கு இந்த term தான் இருக்கு. சோ இத நான் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த இடத்துல we didn't substitute this minus இல்ல. So இது என்னது minus 1 that becomes plus 1 and then already ஒரு minus இருக்கும், அந்த minus ஓட இந்த minus சேர்க்கும், that also becomes plus. I'm not confusing. You have minus cos. Correct? So upper limit என்னது pi and then 0. So minus of that becomes cos pi becomes minus 1. Minus of cos 0 degree becomes 1. So என்னது இது வந்து minus 2 and இதோட multiply பண்ணும்போது that becomes plus. You know, I'm just adding minus, so that becomes plus 2. இங்க எழுதிருக்கேன், தெளிவா எழுதிருக்கேன். And obviously that becomes same, right? So that is 2. So அப்ப இது 2 plus 2 அது வந்து 4 ஆயிடும். அப்போ இத நான் எப்படி எழுதுற பாருங்க. You have omega, இங்க omega cancel பண்ணிடலாம். So you have v0 by 2 pi, இங்க 4 ன்னு இருக்கு numerator. அப்ப இது ஒரு 2 டைம் போயிடுச்சு. மேல 2 இருக்கு. அப்ப how your answer becomes v0 2 pi right. So this will be your answer. அப்ப எனக்கு இது என்ன இருக்கு, 2 pi by omega, 2 pi by omega, so omega and then omega right, omega by 2 pi. It's perfectly right. So this will be your answer right. So பொறுமையா பாருங்க, டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், பொறுமையா பாருங்க. இந்த சப்ஸ்டிடியூஷன் I have written here, கன்ஃபியூஸ் ஆகாது. பொறுமையா பாருங்க, டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம சொல்லிடுங்க. Thank you. Help this with a smile.